சாயாவனம் கோயில் பத்தி ஒரு சின்ன ஒரு வரலாறு சொல்றேன். இப்ப நாம வந்து கல்வெட்டு படியெடுக்க போறது ராஜராஜனுடைய 5வது ஆட்சியாண்டு கல்வெட்டு நம்ம இப்ப படியெடுக்க போறோம். காலத்து எழுத்துல கல்வெட்டு எப்படி இருக்கு, அதை நம்ம எப்படி படியெடுக்கிறது, அதை வந்து எப்படி வந்து படிச்சு மீனிங் வந்து கொண்டு வரது. சாயாவனம் கோயில் பத்தி ஒரு சின்ன ஒரு வரலாறு சொல்றேன். நம்ம தொல்லியல் துறையினால நாகப்பட்டினம் மாவட்ட தொல்லியல் கையேடுன்னு நம்ம ஒன்று போட்டிருக்கோம். இதில் இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் ஃபுல்லாக இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க கோயிலுடைய வரலாற்றை நாங்கள் சுருக்கமாக இங்கே கல்வெட்டு ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்கோம். திருக்காழி பூம்புகார் சாலையில் திருவெண்காட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது. சாயாவனம் என்றால் அழியா பெருங்காடு என்று பொருள் கொள்ள இடம் உண்டு. சுற்றி 7 வனங்கள் இருந்தன என கூறப்பட்டுள்ளது. பைஞ்சாய் என்னும் கோரை செழித்திருந்த இடமாதலின் சாய்க்காடு என்று அழைக்கப்படுகிறது. ஆதிசேரனின் முடியில் உள்ள ரத்தினத்தின் சாயைப்பட்டதால் இவ்வூர் சாயாவனம் என்றும் பெயர் பெற்றது. இறைவனுக்கு சாயாவனேஸ்வரர் என்றும் பெயர் உண்டாயிற்று என்று புராணம் கூறுகிறது. ஒரு காலத்தில் பூம்புகாரை சம்பாவதி என்ற அந்நகரின் காவல் தெய்வத்தின் பெயரால் அழைத்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் வந்து நம்ம இந்த கல்வெட்டு ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த கோயில் வந்து ஒரு 11 கல்வெட்டுக்கு மேல இருக்கு. இதுல இப்ப நாம வந்து கல்வெட்டு படியெடுக்க போறது ராஜராஜனுடைய 5வது ஆட்சியாண்டு கல்வெட்டு நம்ம இப்ப படியெடுக்க போறோம். அது எப்படி நம்ம படியெடுக்கிறதுன்றதை நம்ம இப்ப சொல்லணும். இப்ப நீங்க இந்த பூம்புகாரை பத்தியோ இல்ல சிலப்பதிகாரமோ மணிமேகலை படிச்சுன்னா இந்த பூம்புகாரை பத்தி சிறப்பு நீங்க செய்யலாம். பக்கத்துல உட்காந்து இருக்கலாம். நமக்கு பக்கத்துல என்ன இருக்கு? சன்னதி சண்டிகேஸ்வரர். எப்ப சிவபெருமானுக்கு எங்க இருப்பாரு? வடக்கு பக்கத்துல இருப்பாரு. கல்வெட்டுக்கெல்லாம் வடக்கு பக்கம் ஆரம்பிச்சு அப்படியே மேற்கு, அப்படியே தெற்கு, கிழக்கு அப்படியே வரும். இது வந்து எப்படி படியெடுக்கிறதுன்றது நம்ம இப்போ வந்து இதில் இந்த தண்ணியெல்லாம் வந்து ரொம்ப பாசை பிடிச்சிருக்கு. இது வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு இதாக இருக்கும். ஆனால் எண்ணெய்லாம் போட்டு இது பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து தேய்க்கிறதுக்காக நம்ம இந்த அயன் பிரஷ்ன்னு கொள்ளக்கூடிய இந்த இரும்பு பிரஷ் வச்சு தேய்ப்போம். அது வந்துடும். இதுக்கு வந்து நம்ம இரும்பு பிரஷ்லாம் தேய்க்கணும்னு இல்லை, சாதாரண நார் பிரஷ்ல தேய்ச்சாவே வந்துடும். அந்த ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு பாருங்க, எடுங்க. எதுக்காகனா அந்த பாசியெல்லாம் எடுத்தாதான் இந்த பேப்பர்ல ஒட்டும் போது அந்த பாசியெல்லாம் வராதுன்றதுக்காக நம்ம நீங்க தேய்ங்க, நாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். இது வரை மட்டும் போடுங்க. மேல தண்ணி விட்டாதான் இறங்க தேய்ச்சிங்களே இருங்க. படி எடுக்கிறதுக்காக இது வந்து 80 GSM இருக்கக்கூடிய மேப்லித்தோ வகையை சேர்ந்த பேப்பர். இது வந்து ஒரு பேப்பர் 20 ரூபா 30 ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து கிடைக்கும். வெளியிலலாம் இது கிடைக்காது. டிபார்ட்மெண்ட் எங்களுக்காக கரூர் காகித தொழிற்சாலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? TNBL அங்கிருந்து நாங்க வந்து வாங்குறோம். இதை ஆர்டர் பண்ணி இதுக்குன்னே தனியா இருக்கும். இதுல இருந்து தான் வரதான் கட் பண்றதான் ஏப்போ சீட் எல்லாம். வாங்க 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 வாங்க. காத்து இருந்தா கிழிஞ்சு போயிடும் பேப்பர். அதை நம்ம ரிமூவ் பண்றோம் சென்டர்ல இருந்து. விட்டுரும். இப்ப இது வந்து ஒரு கருப்பு கலரு நார் பிரஷ்ல இதை இப்ப நம்ம அடிக்க போறோம். இப்ப அந்த ஸ்கிரிப்ட்ல அந்த பள்ளத்துல வந்து இது பதிவாயிடும். அடுத்து இன்னொரு பிரஷ் அப்படியே அடிப்பா. நல்லா அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்லெல்லாம் நல்லா தான் இருக்கு. லேடிஸ் யாருன்னா ஒருத்தர் அடிக்கிறீங்களா? தெரியாதுமா, கிழிஞ்சாலும் பரவாயில்ல, விடுங்க. ட்ரைனிங் தானே. நல்லா அடிங்க, நல்லா அடிங்க. அதான் டேப்பர் அப்படின்னு. அதாவது இந்த மைய வந்து இதுல நல்லா குழைச்சிட்டு இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது பிளாக் போர்ட்ல சாக் பீஸ் எப்படி வருதோ அந்த மாதிரி வரும். இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பிளாக் ஆக்சைடுன்னு ஒரு பவுடர் இருக்கும். அது இந்தியன் இங்கு கொஞ்சம் கோந்து அதை பிடிக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி தடவி நாம வச்சிருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி
இப்போ என்ன பண்ணோம், நம்ம எங்க வந்து ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்றது நமக்கு தெரியும் இருக்கு. சும்மா அப்படி நம்ம பிளாக் போர்டில் நம்ம இது எழுதிடுவோம். இந்த மாதிரி யார் அப்ளை பண்ற வரீங்க ஈவனா பண்ணிட்டு கருவறையினுடைய நம்ம ரெண்டாவது முதல் சிற்றுள்ள உள்ள இருக்கு. இந்த ரெண்டாவது சிற்று இது வந்து வடக்கு சுவரில் நம்ம கல்வெட்டு படி இருக்கிறோம். என்ன ஆரம்பிக்குதுன்னா இஸ்வா ஸ்வஸ்தி ஸ்ரீ. ஸ்வஸ்த ஸ்ரீன்னா தமிழில் வந்து மங்களம் உண்டாகட்டும். இப்போ நம்ம எதனா ஒரு எக்ஸாம் எழுதுறோம், விநாயகர் குறி போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் ஏதோ அவன் மதம் சார்ந்த குறியீடுகள்லாம் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எப்பவுமே வந்து ஒரு மங்களகரமாக ஆரம்பிக்கணுன்றதுக்காக மங்கள சொல்லா வந்து ஸ்வஸ்த ஸ்ரீ அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க, மங்களம் உண்டாகட்டும் அப்படின்ற மாதிரி. அப்புறமா பாருங்க தி ரி ஓ வ ந இச். இது நம்ம எப்போ கல்வெட்டில் சொல்லியிருக்கோம், புள்ளி வச்சு படித்தா அது வந்து நமக்கு மீனிங் வரும். புள்ளி வைக்காம படித்தா சாசான்னு வரும். புரியுதா? திரி போவானா இச் இச்சு சா. இது கூட்டு எடுத்து கிரந்தம் நம்ம சொன்னோம் இல்லையா, கிரந்தத்தில் கூட்டு எடுத்து இப்போ போட்டு ஒரு கோடு போட்டால் கிர சக்கர சக்கர வத்திகள் சக்கர வா இல் திரிபுவன சக்கரவர்த்திகள். 3 உலகங்களையும் அவன் வந்து ஆட்சி செஞ்சவன், அதாவது வெற்றி பெற்றவன் அப்படின்றதுக்கான திரிபுவன சக்கரவர்த்திகள். ஸ்ரீ ராஜ ராஜ தேவர்க்கு. தேவர் இல்லை தேவருக்குன்னு இருக்கு. அப்போ நம்ம நெடிலா தேவர்க்கு யாண்டு. யாண்டுன்னா அடுத்து அவன் இப்போ ஒரு சிஎம் 10 வருஷம் ஆட்சி செய்கிறாரு, இங்கே 5 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து 2025 என்ன கொடுத்தாங்க, 24 என்ன கொடுத்தாங்க, 23 என்ன கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து அது மாதிரி ராஜராஜனுடைய ஆட்சி ஆண்டு எப்போ ஸ்டார்ட்டு 915 ப்ளஸ் ஒரு 5 சேர்த்துனா என்ன வரும் 920. அப்போ கிபி 10ஆம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு கல்வெட்டு எழுத்து அமைதியில் இது இருக்குது. அப்போது எப்படின்னா இந்த 5வது ஒன்று குறியீடு இருக்கும், சிலது வந்து இப்போ தமிழ்லேயே 5வதுன்னு எழுதிட்டாங்க. இந்த வா வேர்டு இருக்குது, இங்கே 2வது லைனில் தூன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ இந்த ராஜராஜ 5வது அவனுடைய 5வது ஆட்சி ஆண்டில் இங்கே என்ன ஏதோ ஒரு டொனேஷன் கொடுத்துருக்காரு, அது என்னன்றதை பார்ப்போம். ராஜாத்தி ராஜ வளநாட்டு. இது வந்து ராஜாத்தினுடைய ராஜாத்தி ராஜன்னு இருக்காங்க, அவங்களுடைய வளநாட்டு சேர்ந்த. இப்போ வந்து ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தஞ்சாவூரில் ஆரம்பித்து இதுவரை ஆந்திரா வரையும் இருக்குது, நெல்லூர் வரையும் ஜெயங்கொண்ட சோழ மண்டலம். அப்படின்னா பார்த்துங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு நாடு வரும், கோட்டம் வரும், அப்புறம் ஊர் வரும். அந்த மாதிரி தான் இந்த ராஜாத்தி வளநாட்டு, நாங்கூர் நாட்டு, நாயிங்கூர் நாட்டு, கோவி காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம். இப்போ கல்வெட்டில் காவிரி பூம்பட்டினம்ன்ற வார்த்தை நமக்கு வந்தபோது சங்க இலக்கியத்திலிருந்து, அதாவது சிலப்பதிகார காலத்திலிருந்து புகார்னு சொல்லியிருப்பாங்க, பூம்புகார்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே காவிரி வந்து இந்த பூம்புகாரில் கடலில் கலக்கிறதுனால காவிரி பூம்பட்டினம். சோழருடைய துறைமுகம் எது? பூம்புகார். அதனால காவிரி பூம்பட்டினத்து பட்டினத்து உடையார் சொன்னோம். காடுகள் நிறைந்த, அதாவது அந்த மூங்கில் இது சொல்கிறோம் இல்லையா, நாறு கோரை, அதுதான் காடுடைய நாயனாருக்கு. இவருக்கு பேரே வந்து இந்த சாய் காருடைய நாயனார் அப்படின்னு பேர். இப்போ என்ன சொல்கிறான், அதே பேர் தான் சாயாவனேஸ்வரர் அப்படின்ற ஈஸ்வரர் நம்ம சேர்ந்தோம். இந்த நாட்டை சேர்ந்த திரு இந்தலூர். அப்போ நான் சொன்னல காலையில் செப்பேடு ஒன்று கிடைச்சிது திரு இந்தலூரில், 86 ஏடுகள் கொண்ட ஒரு செப்பேடு கிடைச்சிதுன்னு. ஸோ அந்த திரு இந்தலூர் நாட்டு. அப்புறம் மருத மங்கலம் என்ன இருக்கா ஊர் பக்கத்தில், மருத மங்கலம். மருத மங்கலமுடையான் மலை மாலை இருக்கு பாருங்க, மலை மேல் இது நெடில பாச மேல் மருந்தான வானவன் விழுப்பறை வருவோம். அதனால தான் இங்கே என்ன பண்ணோம், இந்த தெரிஞ்ச வரையும் எழுதிட்டு
தெரியாததை நம்ம வந்து புள்ளி வச்சுட்டோம்னா இதனுடைய தொடர்ச்சியிலோ இல்லை இதே மாதிரி காலகட்டத்தை சேர்ந்த கல்வெட்டு வேறு எங்கன்னா கிடைக்கும். அப்போ இதுக்கான மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அது சிமெண்ட் போட்டிருக்கலாம், இல்லை உடஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிருக்கு ஓகேங்களா. அது பெரிய தேவை அப்படி வருது. தேவர் தான் தேவர் ஏழாவது, தேவருக்கு ஏழாவது, தேவருக்கு ஏழாவது இருக்கு பாருங்க. நாளிலே வைத்த ஏதோ சொல்லலாம். நந்தா விளக்குன்னா எப்பொழுதும் இறைவனுடைய கருவறையில் சன்னதியில் ஏற்படுத்தப்பட்ட விளக்குக்காக என்ன கொடுத்துருக்காங்க, காவிரி பூம்பட்ட மறுபடியும் அதே தான் வருது. பட்டினத்து நிலத்தில் பட்டினத்தில் ஊர் பொது வாய்க்கால் வாய் கடந்த பொதுவாய் கடந்தன்னா பொதுவாய் இருந்த ஒரு இடத்த ஊருக்கு பொதுவான ஒரு இடத்த என்ன பண்ணியிருக்காங்க, நிலம். அந்த பொதுவான நிலத்தை வந்து இவ்வூர் நாயனாருக்குன்னு இருக்கும். விட்டு இருந்த வைத்திருந்த அப்படி இந்த டேமேஜ் ஆகிருக்காங்க. இந்த நாயனாருக்கு ஊர் கீழ் இறையிலி நிலம். இப்போ பார்த்தீங்கன்னா அரசு வந்து நமக்கு கொடுத்தா இந்த கோயில் நிலத்துக்கு வந்து இறை டேக்ஸ் இல்லை, அவங்க வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை கோயில். அதனால் இறையிலின்னா கோயிலுக்காக வழங்கப்பட்ட நிலம்னு சொல்கிறாங்க. அது அப்படியே பிடிக்கும். இறையிலியாக குடுவித்துனா கொடுத்து இந்நிலத்து காணி விலைன்னா மெஷர்மெண்ட், காணி அப்படி பல்லாங்கு அப்படி சொல்றேன் இல்லையா. ஒரு காணின்னா எவ்வளோன்றத மெஷர்மெண்ட்ல சோழர் காலத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடாது. இறை இழிச்சுன்னா டேக்ஸ் ஃப்ரீ. தேவருக்கு ஸ்ரீ பண்டாரத்திலே ஒரு ட்ரெஷர் சொல்கிறோம்ல, இப்போ அதான் பண்டாரம். இப்போ வந்து கருவூலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பண்டாரத்தில் அது வந்து கொடுத்துருவாங்க. என்ன ஒரு நிலத்துக்கு என்ன காணி, ஒரு காணியோ ஒரு 2 காணியோ அப்படின்ற நிலத்துலேருந்து வந்த வருவாயோ நெல்லோ ஏதோ கொடுத்து அந்த பண்டாரத்தில் தாந்து சமைச்சிட்டாங்கன்னா அதை வச்சு நைவேத்தியத்துக்கோ இல்லை கோயிலில் பயன்பாட்டு தான் பண்டாரத்திலே கொடுவித்துன்னு வருதான். பண்டாரத்திலே ஆதி சண்டேஸ்வரர். ஆக்சுவலாக வந்து பெருமானுடைய இது குரு சிவபெருமானுடைய கணக்காளர் யாரு? நீங்கள் நிற்கிறீங்களா? சண்டேஸ்வரர். அதான் ஆதி சண்டேஸ்வரர்னு சொல்கிறாங்க. அவருடைய கணக்கில் அவங்க அந்த ட்ரெஷருக்கு அவர் தான் கணக்காளர். அவர்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. சிவநாமத்தால், அதாவது சிவபெருமானுடைய பேரால நாமத்தால் தம் பேரிலே அவங்களுடைய பேரிலே விலை கொண்டு திருவிளக்கு புறமாக விட்டோம். ஸோ எழுத்தை வந்து நம்ம சோழர் காலத்து எழுத்துல கல்வெட்டு எப்படி இருக்கு, அதை நம்ம எப்படி படி எடுக்கிறது, அதை வந்து எப்படி வந்து படித்து மீனிங் வந்து கொண்டு வரது தற்கால தமிழ்நாட்டில். இப்போ இதை பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னென்ன ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு நம்ம ஊரில் பக்கம் வந்து பார்க்கும்போது. இப்போ பேப்பர் போட்டு மை ஒற்றி எடுத்ததுனால இதனுடைய ஒரிஜினல் நமக்கு வந்து கிடைக்கும். இதை நம்ம வெளியில் எடுத்து இந்த லொக்கேஷன்ஸ் நம்ம எழுதுவோம். மாவட்டம் என்ன, மயிலாடுதுறை மாவட்டம். வட்டம் என்ன ஊர், என்ன தாலுக்கா, சீர்காழி வட்டம். ஊர் பேர் சாயாவனம், கோயில் பேர் சாயாவனேஸ்வரர் கோயில். அதை இடம் ஒன்று பார்க்கும்போது கருவறையுடைய 2வது திருச்சுற்றுடைய வடக்கு சுவர் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணிட்டோம்னா நீங்கள் 100 வருஷம் எடுத்து பார்த்தாலும் இந்த லொக்கேஷன்ஸை இது 100 வருஷம் வேணால் இது கூட அழிஞ்சிடலாம், இல்லை எதனா ஒரு சன்னதி கட்டலாம், ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சில இடத்துல அந்த பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது ரொம்ப நைஸாக பண்ணியிருந்தா இந்த ஒரு இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருக்கோம். இன்னும் திக்னஸாக இருக்கும். இன்னும் ஒரு கோயில் இன்னும் பெருசு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் வரலாறு காப்பாற்றணும்னா இது ஒரு மெத்தடு கல்வெட்டு படி எடுக்கிறது.